முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களுடைய அறிவுறுத்தலின் பேர் தான் இந்த உங்களுடைய புதிய தமிழக வெற்றி கழகத்துக்கு நீங்க ஆதரவு கொடுக்க போறதா தகவல் இருக்கு. பாவம் அவரையே தேவையில்லாமல் இருக்கிறீங்க. நான் அவரை பார்த்து பேசி ரொம்ப நாள் ஆகிடுச்சு. உறுதியா இருக்கிறீங்களா சார்? ஆதரவு இல்லை அப்படிங்கிறது எனக்கு என்னங்க இனிமேல் யார் என்ன செய்ய போறாங்க சார்? தேர்தலில் போட்டி இல்லைன்னு சொல்லிட்டீங்க. ஆமா, உங்களுடைய இயக்கம் எந்த கட்சிக்கும் ஆதரவு இல்லைங்கிறத உறுதியா இருக்கிறீங்களா? அது நான் சொல்லலையே. நான் சொல்லுகின்ற இந்த லட்சியத்துக்கு இந்த கருத்துக்களுக்கு ஒத்த கருத்துடையவர்கள் ஆதரிப்பேன். சம வாய்ப்புங்கிறது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்ங்கிறது கூட ரிலேட் ஆகுது சார். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் வந்து நான் சொல்ற மாதிரி ஃபார்மல் ஈக்வாலிட்டி. அவங்க எல்லாம் செய்வாங்கன்னு நம்பி போனோம். நான் அந்த கட்சிக்கு போய் என்னத்தை கத்தேன்? மாட மாளிகை கூட கோபுரங்கள்லாம் பண்ணிட்டேன்னா நாம ஒருவர் நம்பி இவர் செய்வார் அப்படின்னு நாம் போறோம். செய்யல, சரி நம்ம என்ன பண்ண முடியும்? அது போக போகத்தான் சொல்ல முடியும். இப்போ முடியாது. ஏன்னா இப்போ ஒரு ஃப்ளூயிட் ஸ்டேட்டா என்னை பொறுத்த வரையில் நாம் யாரையும் இப்போ முழுசாக நம்பி அவங்க பக்கம் போய் ஈடுபடக்கூடிய சூழ்நிலை இல்லை. அதாவது சூடு கண்ட போனையா இருக்கப்ப நான் அதிமுக எம்ஜிஆரை மறந்துவிட்டது என்று நடிகர் விஜய் விமர்சிக்கிறார். அந்த விமர்சனத்துக்கு அதிமுக எம்ஜிஆரை மறந்துவிட்டது, அவர் பாதையிலிருந்து விலகி போகிறது என்று நடிகர் விஜய் விமர்சிக்கிறார். அவர் எம்ஜிஆர் புகழை பேசுகிறார். இது பற்றி உங்கள் பார்வை? என்னுடைய பார்வை ஒன்றும் இல்லை. அவர்களுக்கு பேச்சுரிமை இருக்கிறது, பேசுகிறார்கள், அவ்வளவுதான். நான் அதை பற்றி ஒன்றும் சொல்லவில்லை. நான் வந்து ரொம்ப சிம்பிள். வசதி பழத்தங்களுக்கு இருக்கிற வாய்ப்பு கீழ்மட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதுதான் பண்ணோம். வேற ஒன்றும் நீங்கள் வந்து சில அரசியல் கட்சிகளை டெஃபினிஷன் பண்ணீங்க, வணிகமயமாக தான் அந்த கட்சிகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அந்த விமர்சனத்திற்குள் அதிமுகவும் வருகிறது. அது நீரே சிந்தித்து முடிவெடுத்துக் கொள்ள கேட்டுக்கொள்கிறேன். எம்ஜிஆருக்கு வளர்ந்த கட்சி அதிமுகவும் இன்றைக்கு அதிமுக இருக்கிற கட்சியும் என்ன இல்ல ஒன்றும் சம்பந்தம் இல்லை, கவலைப்படாது. நீங்களும் கட்சியில இருந்தீங்க, மூத்த தலைவர் நீங்க. எம்ஜிஆர் உருவாக்கின அதிமுக இன்றைக்கு இல்லைன்னு சொன்னீங்க. அந்த நிலை ஏற்பட்டது. அது நம்ம வேலை இல்லை ஆராய்வது. நாம வேற ஏதாவது நல்ல காரியங்கள் செய்வோம். நாங்கள் மக்களை சந்திக்கிறோம், மக்களை தொடர்ந்து சந்திக்கிறோம், தொடர்ந்து சுற்றுப்பயணம். சார், நீங்க அரசியல் நீண்ட நாளா இருக்கீங்க. விஜய்க்கு இப்போ வந்து கூட்டம் போடுறது, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? எது இல்ல, நீண்ட நாளா நீங்க அரசியல் இருக்கீங்க. விஜய்க்கு வந்து இவ்வளவு கூட்டம் போடுவதற்கு காரணம் என்ன? அவருடைய உழைப்பு தான் காரணம். அவருடைய உழைப்பு, அவர் மீது இருக்கிற நம்பிக்கைக்கு தான் காரணம். விஜய் வந்து எம்ஜிஆர் கிளைம் பண்ணிக்கிறாரு, அடுத்த எம்ஜிஆர் இல்ல, அவர் நிலைமை வேற. புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய நிலைமை சூழ்நிலை எல்லாம் வேற. நாங்கள் கூட இருந்து பார்த்தோம். இவருடைய இப்போ அவருக்கு வந்து ஒரு பின்னணி இருந்தது. புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு அறிஞர் அண்ணா அவர்கள், பெரியார், அந்த மாதிரி அவர் ஒரு பின்னணி இருந்தது. விஜய்க்கு அப்படிலாம் பின்னணி இல்லை. அது சாதகமும் இருக்குது, பாதகமும் இருக்குது. பின்னணி இருந்ததுனால ஒருவரை நாம் புரிந்து கொள்ள முடியும். இப்போ என்னை பார்த்தா இவர் எம்ஜிஆர் கூட இருந்தவர்னா புரிஞ்சிக்க முடியும். நான் மட்டும் வேறு நாளாக வந்து உட்காந்தாக்கா இப்போ புரிஞ்சுக்கிறது கஷ்டம். அதனால புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பொறுத்தவரையிலே அவருக்கு ஒரு பின்னணி இருந்ததுனாலே மக்கள் எளிதாக புரிந்து கொள்ள முடிந்தது. இப்பொழுது விஜய் அவர்கள் அதுக்கு போராடணும். ஆனால் பின்னணி இல்லாததில் இன்னொரு நன்மை என்னன்னா, அவங்க செஞ்ச தப்பு தண்டாக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சில நேரங்களில்
நமக்கு முன்னோர்கள் இருந்ததுனால அவங்கள நம்ம டிசைன் பண்ண முடியாது. எனக்கு அவங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அவங்க ஏதாவது தப்பு பண்ணியிருந்தால் அதுக்கு நம்மவும் பொறுப்பாகும். அந்த பிரச்சனையும் விஜய் கிடையாது. தாவேகாவுக்கு 30% வாக்கு வங்கி இருக்குன்னு விஜயே மேடையில பேசுறாரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த அனுமானத்தை எப்படி பாக்குறீங்க? ஏங்க அவர் பேசுறது நம்ம ஏன் வேணான்னு சொல்லிட்டு போகிறோம்? உங்களை யார் நம்ம சொல்கிறா? அவரோட கருத்துக்கு உங்களோட எதிர்கருத்து சார், விஜய் impact இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார் இந்த எலெக்ஷன்ல? விஜயோடைய தாக்கம் இந்த எலெக்ஷன்ல எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க? நீங்க மூத்த அரசியல் தலைவரா இருக்கீங்க, பல தேர்தலை பார்த்திருக்கீங்க. ஆமாம், விஜய் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துவார் நினைக்கிறீங்க? அது ஏப்ரலில் சொல்கிறேன். ஏப்ரல் மாதம் கரெக்டாக சொல்கிறேன். சார், இப்போ காங்கிரஸ் வந்து திமுக விட்ட இது ஆட்சியில பங்கு கேக்குறாங்க. ஒரு விஷயத்தை கேட்கறது ஒரு தகவல் இருக்கு. யாரு? காங்கிரஸ் திமுக கிட்ட ஆட்சியில பங்கு வேணும்னு கேக்குறாங்க. எப்படி பாக்குறீங்க? முதல்ல அவங்க ஆட்சிக்கு வரட்டும், அதுக்கு பாடுபட சொல்லுங்க. அப்புறம் இல்லை பங்கு. சார், இந்த தேர்தல் யாருக்குமான போட்டி நினைக்கிறீங்க சார்? நான் அது ஏற்கனவே சொல்லிட்டேன். நான் தான் முதல்ல சொன்னேன், திமுகவுக்கும் விஜய்க்கும் தான் போட்டி. கிட்டத்தட்ட 3-4 மாதத்துக்கு முன்னே சொன்னேன். சார், உங்களோட ஆதரவா பல பேர் பயணிச்சிருப்பாங்க. இப்போ உங்களுடைய கட்சியில அவங்க வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள், ஏதாவது முக்கியமான நபர்கள் வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அதாவது இப்போ யாரும் இல்லைங்க. நாங்கள் இப்போ இன்னைக்கு தானே அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். வருகிற 23ஆம் தேதி காஞ்சிபுரத்தில் துவக்க விழா நடைபெறுகிறது. அதுக்கு பிறகு தான் நிலைமை தெரியும். நாங்கள் வந்து கட்சியை ரொம்ப பெருசாக வளர்க்கணும் இல்லை, ஒதிய பெருசு தூணுக்கு ஆகாதும்பாங்க. கட்சி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணுமே ஒழிய சும்மா இந்த உப்புசமாக இருந்து பிரயோஜனம் இல்லை. பலூன் மாதிரி ஒரு பின்னு ஊற்றிங்கன்னா டப்பாயிடும். 10 பேர் இருந்தாலும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ தான் அந்த கட்சி சரியாக இருக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.